உங்கள் வீட்டில் இந்த ஒரு விஷயம் இருந்தால் உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வீட்டுல அழகான பொருட்கள் இருக்கணும், நல்ல பர்னிச்சர் இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறதா என்று யோசிச்சு பார்த்திருக்கோமா? அல்லாஹ்வை நினைவுபடுத்தாத ஒரு வாழ்க்கை. வீட்டில் எல்லா நேரமும் டிவி, போன், சோஷியல் மீடியா சத்தம். ஆனா குர்ஆன் ஓதும் சத்தம் இல்லை. தொழுகைக்கான நேரம் வந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தொழுதுக்கலாம் என்று தள்ளி போடுறோம். இப்படி இருந்தால் நம்ம வீடு அழகாக இருந்தாலும் நம்ம உள்ளம் எப்படி இருக்கும்? ஒரு வீட்டில் தினமும் குர்ஆன் ஓதப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுகிறது, குடும்பத்தினர் தொழுகையை கவனமாக நிறைவேற்றுகிறார்கள். அந்த வீடு நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும். நாம் இந்த உலகத்துக்காக மட்டும் பிறக்கவில்லை. அதனால் இன்று ஒரு சின்ன மாற்றத்தை செய்யலாம். தினமும் குறைந்தது சில நிமிடங்களாவது குர்ஆன் ஓதுங்க. தொழுகையை நேரத்துக்கு தொழ முயற்சி பண்ணுங்க. வீட்டில் உள்ளவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அப்புறம் ஒரு அழகான துஆ கேளுங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துரியாதினா குரத அயுனின் வஜல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்கள் துணைகளிடமிருந்தும் எங்கள் சந்ததியிடமிருந்தும் எங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை தருவாயாக. மேலும் எங்களை இரையச்சமுடையோருக்கு முன்மாதிரியாக ஆக்குவாயாக. நம்ம வீடு பெரியதாக இருக்கணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. அந்த வீட்டில் அல்லாஹ்வின் நினைவு நிறைந்திருக்கணும்னு ஆசைப்படுங்க. அல்லாஹ் நம்ம வீடுகளை அமைதியும் ஈமானும் பரக்கத்தும் நிறைந்த வீடுகளாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.